உயிரோட இருக்கும் ஒருத்தர் பெயர இறந்தவங்க லிஸ்ட்ல எஸ்ஐஆருக்கு பிறகு சேர்த்திருக்காங்க. அதுவும் ஆளுங்கட்சி கவுன்சிலரோட பெயர. இந்த சம்பவம் மேற்கு வங்கத்துல நடந்திருக்கு. இதுதான் இப்போ பெரிய சர்ச்சையாகிருக்கு. கொல்கத்தா அருகே உள்ள டங்குனி நகராட்சியின் 18வது வார்டு கவுன்சிலரா சூரியதேவ் இருக்காரு. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியல்ல இவரோட பெயரை இறந்தவங்க பட்டியல்ல சேர்த்திருக்காங்க. அதனால அதிர்ச்சி அடைஞ்ச அவரு தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சு ஒரு நூதன போராட்டம் நடத்திருக்காரு. தன்னோட ஆதரவாளர்களோட ஒன்னா சேர்ந்து நேரடியா மயானத்துக்கு போய் அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட அரசு என்ன இறந்துட்டதா அறிவிச்சிருக்காங்க, அதனால நீங்க முறைப்படி என்னை இங்கேயே இப்போதே தகனம் செஞ்சிருங்கன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து போராட்டம் நடத்தியிருக்காரு. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, எனக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களின் கதி என்னன்னு சூரியதேவ் கேள்வி எழுப்பியிருக்காரு. அம்மாநிலத்துல வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல்ல சுமார் 58 லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து இருந்து நீக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அம்மாநில அரசியல்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு.